ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. போராட வேண்டும். வாழ்க்கையில் முன்னுக்கு வர நாம் போராடுகின்றோம். நமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் போராடுகின்றோம். நம்முடைய லட்சியங்களுக்காக போராடுகின்றோம். வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் மீண்டும் வெற்றி பெற போராடுகின்றோம். அதே வேளையில் நற்குணங்களை தக்க வைக்க போராடுகின்றோமா? பாவத்துக்கு எதிராக போராடுகின்றோமா? பாவ சோதனைகளுக்கு எதிராக போராடுகிறோமா? சுயம் சார்ந்த ஆசைகளை நிறைவேற்ற இறுதி வரை போராடும் பலர் சுயத்திலிருந்து எழுகின்ற இச்சைகளுக்கு எதிராகவோ போராடுவதில்லை. பாவங்களும் இச்சைகளும் தவறான உலக கலாச்சாரங்களும் நம்மை வீழ்த்த வருகின்ற போது போராடாமல் இருப்பது பாவமாகும். நாம் ஜெயிக்கின்றோமா தோற்கின்றோமா என்பது இரண்டாம் விஷயம். ஆனால் நாம் இயன்றவரை போராடுகின்றோமா என்பதே முக்கியமான விஷயம். போர்க்களத்தில் நிற்கும் போர் வீரன் தோல்வி அடைந்தால் அதற்காக அவன் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் எதிராளிகள் வரும்போது போராடாமல் சும்மா இருந்தால் அவன் மேல் ஒழுங்கு நடவடிக்கைகள் பாயும். போராட வேண்டிய வீரன் போராடாமல் தோல்வியை ஏற்பது குற்றமாகும். சிலர் பாவ சோதனைகள் விழுந்துவிட்டு சொல்லுகின்ற சாக்குப்போக்கு என்னால் முடியவில்லை என்பதாகும். ஆனால் பாவத்துக்கு எதிராக போராட வேண்டிய கடமையை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். யோசேப்பிற்கு எதிராக வந்த இச்சை சோதனை சாதாரணமானதல்ல. அதுபோன்ற சோதனைகளில் விழாமல் இருப்பது கடினம். ஏனென்றால் அவனுக்குள் பாவத்திற்கு விரோதமாக போராடுகின்ற ஒரு போர்க்குணம் இருந்தது. அவன் தன்னுடைய முழு பலத்தோடும் தேவனை சார்ந்த விசுவாசத்தோடும் போராடினான். அவன் போராட முன்வந்த போதுதான் ஜெயித்தான். சவுலுக்கு எதிராக கோலியாத் சவாலிட்ட போது அவன் போராட முன் வராமலே தோல்வியை ஏற்றுக்கொண்டான். ஆனால் தாவீதோ போராடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான். தேவன் அவனை வெற்றி பெறும்படியாக பலப்படுத்தினார். சிலர் பாலியல் இச்சைகளில் வீழ்கின்றார்கள். சிலர் பொருளாசையில் வீழ்கின்றார்கள். சிலர் உலக கலாச்சார பாவங்களில் வீழ்கின்றார்கள். அதற்கு காரணம் ஜெயிக்க முடியவில்லை என்பதல்ல, போராட முன்வரவில்லை என்பதே முக்கிய காரணம். போராடாமலே ஜெயிக்க முடியாது. தேவனை சார்ந்த விசுவாசத்துடன் தேவனுக்கு உகந்ததல்லாதவைகள் எவற்றையும் எதிர்க்கும் மனநிலை அவசியம். சிந்தனைக்கு: வீழ்ந்து விடாமல் நிற்க பழகு. வீழ்ந்து விட்டால் எழுந்து நிற்க விரும்பு. வீழ்ந்து விடாமல் நிற்க பழகு. வீழ்ந்து விட்டால் எழுந்து நிற்க விரும்பு.